வணக்கம் கலா மேடம். 15 நாள்களாக உங்களை பார்க்க முடியவில்லை. வெளியூருக்கு சென்று விட்டேன். காயத்ரி, தெய்வ தத்துவத்தில் பிறந்த பெண்களின் பொது லட்சண பலன்களைப் பற்றி கூறுங்கள் கலா. காயத்ரி, உத்திரம், திருவோணம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய 4 நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களின் பொது லட்சண பலன்களைப் பற்றி உனக்கு கூறுகிறேன். சரி, கூறுங்கள் கலா. வில்லென புருவம் கண்கள், வேலென கூர்மையாகும், கல்லென நெஞ்சாம், வலிவிகாயமே சிவந்திருக்கும், மெல்லென நடையும் பார்வை, மெத்தெனக் கீழே நோக்கும். இல்லையா மிடையுமுற்ற இவள் தெய்வப் பெண்ண தாமே. இந்த பாடலுக்கு அர்த்தம் உனக்கு தெரியுதா? எனக்கு தெரியாது. சரி, நான் கூறுகிறேன். வேலெனும் கூர்மையான பார்வையும் வில்லை போன்ற வளைந்த புருவமும் உள்ளவள். கல்லென அசைக்க முடியாத தைரியமான நெஞ்சமும் கொண்டவள். இவள் சிவந்த நிறமுள்ளவளாக இருப்பாள். மென்மையான அசைந்த நடையும் நாணத்துடன் கீழ்நோக்கு பார்வையுமுடையவள். இவளுக்கு இடுப்பு இல்லையோ என்னும்படி மெல்லிதாக இருக்கும். இவள் தெய்வ தத்துவத்தைச் சார்ந்தவள். இன்னும் 2 பாட்டுகள் இருக்கின்றன காயத்ரி. திருவினால் உருவ மொத்த சிவந்த பொன் நிறத்த பருகுதேன் அமுத மொத்த பயன்பெறும் இனிய சொல்லாள். வெறுகுரு புணர்ச்சி செய்யு மெல்லிய வல்லியாகும், தெரிவுறு புணர்ச்சி செய்யும் தெய்வதத்துவத்தினாளே. இந்த பாடலுக்கு அர்த்தம் உனக்கு தெரியுதா? எனக்கு தெரியாது. ஓகே, கூறுகிறேன். மேலும் இவள் திருமகள் போன்று அழகிய உருவமுள்ளவள். சிவந்த பொன்னொத்த மேனி உள்ளவள். பருக இனிக்கும் தேன் போன்ற ஆனால் பயனுள்ள வார்த்தையுள்ளவள். வீண் வம்பு பனற்று வளவள எனப் பேசமாட்டாள் என்பதாம். களவு புணர்ச்சியிலும் கலியாணமான பின் மதன லீலையாம் காமகரண வகை புணர்ச்சியிலும் விருப்பமும் மகிழ்ச்சியும் தருபவள். செய்யவாய் சிவந்த தேனமுதனை சொல்லாள். நொய்யவே மேனி நேர்ந்து நுண்ணிடை வடிவேற் கண்ணாள். மெய்யன்றி பொய்யை மேவாள், மெய்யையும் பரும நல்லாள். செய்வினை திருந்தச் செய்யும் தெய்வ தத்துவத்தினாளே. இவள் சிவந்த வாயும் சிவந்த கை கால்களுமுடையவள். தேனும் அமுதமும் போன்ற சொல்லாள் இனியவள். எளிமையும் மென்மையும் கலந்தவள். நுண்ணிய வேல் போன்ற கண்கள், சத்தியமே பேசுபவள். பருமனும் தடிமனுமல்லாத கச்சிதமான உடல் வாகுள்ளவள். செய்வதையெல்லாம் திருந்தச் செய்யும் இயல்பினையுடையவள். இதுதான் தெய்வத்துவத்தில் பிறந்த பெண்களின் பொது லட்சண பலன்களாகும் காயத்ரி.